3 நாள்ல தயாராயிரும். 7 நாளைக்கு உள்ள பயன்படுத்தணும். 7 நாளைக்கு மேல வைக்க முடியாது. அப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க தண்ணி கட்டியிருக்கீங்க, அடுத்து எப்ப அடுத்து தண்ணி கட்டுவீங்க? ஒரு 3 நாள் கழிச்சு. அப்ப இன்னைக்கு தண்ணி கட்டி முடிச்ச உடனே கையோட என்ன பண்றோம்? ஜீவாமிர்தத்தை தயார் பண்ணிடுறோம். அடுத்து 4வது நாள் தண்ணி கட்டுறப்ப தண்ணியோட கலந்து விட்டுறது. எப்போ நம்ம தண்ணி கொடுக்க போறோமோ அதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னால இந்த கரைசல் தயார் பண்ணிருங்க. இதுல என்ன சொல்றோம்னா சார், ஃபார்மர்ஸுக்கு ட்ரம்ல கீழே வந்து ஒரு பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி கேட் வால் மாதிரி வைக்க சொல்லிடுறோம். சரிங்களா? தண்ணி வாய்க்கால திறந்து விடுறோம் இல்லைங்களா? அப்ப கேட் வால்வை திறந்து விட்டோம்னா தண்ணியோட கலந்து போயிடும். எவ்வளவு ஈஸி பாருங்க. பட் இது க்ளோஸ் டைப்ல தான் வைக்கணுங்களா? எதுலைங்க சார்? ஃபுல்லா ஏர் டைட்டா வேண்டாம். மேல வந்து உட்காராம துணி போட்டு மூடினா கூட போதும் சார். போதும். பண்ணலாமா சார்? இது எவ்வளவு ஒரு எளிமையான தொழில்நுட்பம். இதை ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? சரிங்களா? பண்ணலாமா? ஓகே. ஒரு வருஷத்துக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் ஜீவாமிர்தத்தை தண்ணியோட கலந்து கொடுக்குறோம். சார் எல்லா பயிருக்கும் எந்த பயிரா இருந்தாலும் நம்ம இதை கொடுக்கலாம் சார். தண்ணி அதான் சொல்றேன் இல்லைங்க சார். இப்ப நீங்க ஒரு ஏக்கருக்கு எத்தனை லிட்டர் தண்ணி தேவை? நீங்க தென்னைக்கு ட்ரிப்ல போடுறீங்க அப்படின்னா ட்ரிப்ல வடிகட்டி ஏக்கருக்கு 200 லிட்டர் சார். மினிமம் 200 லிட்டர். இப்போ கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஜீவாமிர்தம் ஒரு ஏக்கருக்கு 600 லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. தாராளமா பண்ணலாம் சார், தாராளமா பண்ணலாம். ஏன்னா என்ன பிரச்சனைனா, நீங்க ஒவ்வொரு மரத்துக்கா நீங்க டப்பால ஊத்துங்கன்னா சங்கடப்படுவீங்க. இல்ல முடியும்னா தாராளமா பண்ணலாம் சார். இல்லைன்னா கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா தண்ணி திறந்து விடுறப்ப இதையும் திறந்து விட்டுட்டீங்க அப்படின்னா யூனிஃபார்மா பாஞ்சிடும். ஒரு 1 or 2 டைம்ஸ் மட்டும், ஒரு முறை 2 முறை மட்டும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லா வால்வை திறந்து விட்டோம்னா பாதி ஏக்கர் பாஞ்சிட்டு இருக்கப்பே ஜீவாமிர்தம் தீர்ந்து போகும். தப்பு இல்லைங்க. அடுத்த டைம் என்ன பண்ணுவோம்? அந்த வால்வுல பாதியை திறந்து விட்டோம்னா ஏக்கர் ஃபுல்லா பாஞ்சிடும். இதுதான் சார் ஆகும். ஓகேங்களா? இது பண்ணலாமா? எது பண்றோமோ இல்லையோ இதை பண்றோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மகிட்ட மாடு இருக்கு, கோமியமும் கிடைக்கும், தொட்டியை கட்டி வச்சிருக்கலாம், சாணி எடுத்துக்கலாம், சர்க்கரையும் அது பயிர் மாவு மட்டும்தான், கடலை மாவு மட்டும்தான் நம்ம வாங்க போறோம். மண்ணு வந்து ரசாயனம் கலக்காத மண்ணு ஒரு கைப்பிடி அளவு போட சொல்றோம். எதுக்காக இந்த மண்ணை கொண்டு போய் எதுக்கு அதுல போடணும்னா, இயற்கையிலேயே நம்ம மண்ணுக்கு உகந்த நன்மை செய்யக்கூடிய உயிரினம் லட்சக்கணக்கில் அந்த ஒரு கைப்பிடி அளவு மண்ணில் இருக்கும். இதை நீங்க இந்த கரைசல்ல போட்டு ஒரு 4 நாள் வைக்கிறப்போ இந்த லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் கோடிக்கணக்கில் பெருகும். அதை நீங்க திரும்ப மண்ணுக்குள்ள போடுறப்போ அப்படியே மண்ணு ஃபுல்லா சூப்பரா டெவலப் ஆகி மண்ணின் வளம். மண் எடுக்க போய் நாங்க அக்ரி யூனிவர்சிட்டிக்கு போனோம், அங்க ஒரு